இன்னைக்கு ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு மொபைல் வாங்குறதுக்காக பூர்விகா போயிருந்தோம். கூட வந்தவங்க மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டிஸ்பிளேல நல்ல பிராண்டடான மொபைல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு பிராண்டடான மொபைல், ஒரு குவாலிட்டியான மொபைல் இருக்கணும்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும். அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்திருந்தா கண்டிப்பாக இந்த ஐஃபோன் ஆசைலாம் ரொம்பவே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஐஃபோனை நம்ம வாங்கிட மாட்டோமா அப்படின்னு. எனக்கும் அதே மாதிரி தான். இந்த ஐஃபோன் பார்த்தாலாம் நம்மளும் எப்படா வாங்குவோன்னு ஆசை இருக்கும். முன்னாடிலாம் ஏதாவது ஒரு ஃபோன் இருந்தால் போதும், நம்மக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது, எத்தனையோ பேர் அது கூட இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கும் இந்த ஐஃபோன் மேலே ரொம்ப ஆசை வந்துருச்சு. நல்ல குவாலிட்டியான மொபைல் இருந்தால் தான் நல்ல வீடியோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுற ஐஃபோன் எல்லாமே மந்த்லி இஎம்ஐக்கு ஒரு 2000 3000 அப்படி தான் வருது. இதனாலே நிறைய பேர் வந்து ஐஃபோன் சட்டுன்னு வாங்கிடுறாங்க. ஆனால் அது நம்ம எத்தனை வருஷம் கட்டணும், அதனால நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. சில விஷயத்தில் இந்த இஎம்ஐ ஆப்ஷன்லாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சில விஷயத்தில் இது நம்மளை கடன்காரனா ஆக்கிட்டே தான் இருக்குது. நமக்கும் ஒரு நாள் ஒரு ஐஃபோன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு